நம்ம செய்ய போகிறது பழம்பொரி போண்டா. அதுக்கு தேவையானது 2 வாழைப்பழம், 2 ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சாச்சு. வாழைப்பழம், சர்க்கரை, ஏலக்காய் பொடி பிசைஞ்சிட்டோம். இப்போ இதிலேருந்து கோதுமை மாவு 2 கப்பு போடுறோம். பாருங்கள், இதான் மெஷர்மெண்ட் கப்பு. 2 கப்பு போடுறோம். இது 1 கப்பு போட்டிருக்கேன். நான் பிசைஞ்சிட்டு எனக்கு பத்தலைன்னா நான் இன்னொரு கப்பு போட்டுக்குவேன். எனக்கு இந்த 1 கப்பே போதுனாலும் நிறுத்திக்கலாம். தண்ணிலாம் ஊற்ற தேவையில்ல. இதில் இருக்க வாழைப்பழத்தோட ஈரப்பதமே கரெக்டாக இருக்கும். மாவு பார்த்தாதீங்கன்னா பிசைஞ்சாச்சு. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம போண்டா போட போகிறோம். இப்போ நீங்கள் பாருங்கள், குட்டி குட்டியாக ஒரு ஸ்பூனால் எடுத்து எண்ணெய் நல்லா சூடானோடனே போடுறீங்க. சூடு ஏறும். இப்போ நான் போண்டா எடுத்துகிட்டு காட்டுறேன். போண்டா ரெடி.